ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் அண்ட் இட்ஸ் Thursday மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம Thursdayயோட மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு இந்த புத்தா வந்து கிச்சனில் வைக்கிறப்போ ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 புத்தாவும் பார்க்குறப்போ ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ மார்னிங் டீக்கு வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம், ஏன்னா நான் நைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த பன் இருந்துச்சு, இந்த மினி பன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு இந்த சீஸ் பட்டர் பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பன் எடுத்துகிட்டு, இந்த சீஸ் வந்து எங்கள் சித்தி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேட்லெஸ் சீஸ் தான். ஸோ வந்து ஃபேட் ரொம்ப இருக்காது, அது ரிமூவ் பண்ண சீஸ் தான். இது கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்லைஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பன்னை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ மார்னிங் டீக்கு இது சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ என் ஹஸ்பண்டும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு 6:30 போல் டீ குடிக்கிறப்போ நாங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்து பண்ணி பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சீஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு, க்யூபாக. ஸோ க்யூப் சீஸஸ்லாம் வந்து அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த ஷேப் சீஸ் வந்துட்டு ஸோ நம்ம ஸ்லைட்டாக கட் பண்ணி நம்ம பன்னுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஜாம் இல்லாட்டி நட்டல்லா ஆரல்ஸ் ஏதாச்சும் சாக்கோ சீஸ் சிரப் ஏதாச்சும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணலாம். ஸோ அது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பன் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம வந்துட்டு அந்த சீஸை வந்து கொஞ்சம் நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நம்ம அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம பன்குள்ளே வச்சுட்டு டோஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டீக்கு வந்துட்டு பிஸ்கெட்டு அப்புறம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை மெயின்டைன் பண்ணல, ஓகே நம்ம வந்து கொஞ்சம் மார்னிங் டம்மி ஃபில்டாக இருக்கணும்னு சொல்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஜாம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அது நட்டலாம். அதுவும் நேற்று நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்நாக் பண்ண மாட்டோம். ஸோ மார்னிங் எங்களுக்கு கொஞ்சம் பசி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கும் இந்த கொஞ்ச நாள் அந்த பன்னெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நான் இது வந்துட்டு பட்டர் அப்புறம் இந்த சீஸ் போட்டு கொஞ்சம் இந்த ஜாம் எல்லாம் போட்டுட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த டோஸ்டர் நான் ஆல்ரெடி இதில் காமிச்சிருப்பேன். இதில் வந்துட்டு ஆம்லேட் ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், அந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் ஆர் பன் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த ஷேப்ஸோட ரொம்ப அழகாக வரும். ஸோ நான் அதை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மார்னிங் வந்துட்டு தோசை அண்ட் தேங்காய் சட்னி தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸோட கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க சிக்கன் வாங்க போயிட்டாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸும் வந்து சில்லி சிக்கன் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு பண்ணணும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களே எனக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. மார்னிங் நான் மட்டும் பண்ண முடியாதுன்றனால அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங்கே நம்ம எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸோ இது வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் நான் கொண்டு போகணும். ஸோ அதனால் இன்றைக்கி இதுவே எடுத்துகிட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் அவங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேப்சிகமே 3 டைப் ஆஃப் கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ இந்த ஃப்ரைட் ரைஸோட ஹோல் ஃப்ளேவர் வந்து வரும். நம்ம வெளியெல்லாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியாக எனக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் வீட்டிலே இதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ ரொம்பவே யம்மியாக வந்துருந்துச்சு. ஸோ என்னோட ரெசிபி நான் அதோட ஆட் பண்ணுறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் டைம் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜிலலாம் வந்து எடுத்து வைக்கிறது வந்து என்னையோட ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ நான் கூட கொஞ்சம் மெஸ்ஸியாக அப்படி இப்படி வச்சுருவேன். ஸோ அவங்க அந்த புதினா லீவ்ஸ் கூட எடுத்து வச்சுட்டு தான் அவங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் அடுத்து சமைச்சு போகிறதுக்கு, நம்ம அதில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எல்லாமே நல்லா இந்த புதினாவோட லீஃபு அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து. ஸோ அவங்க அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து இந்த பீன்ஸ், கேரட், பீன்ஸ், ஆனியன் அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இந்த கேப்சிகம் எல்லாமே வந்து கட் பண்ணி, அதே மாதிரி இந்த பேப்பருமே அவங்க வந்து கீழே போட மாட்டாங்க. ஸோ இதை எதையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மடித்து வச்சுருவாங்க. ஸோ அதுதான் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்துட்டு நான் வந்து ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ ஹார்ட்க்கும் அது ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நிறைய ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப நமக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரைட் ரைஸோட ரெசிபி அண்ட் நான் பண்ணுற இந்த சில்லி சிக்கன் ரெசிபி தான் நான் வந்து
ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஸ்டைல், நீங்கள் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே நம்ம கார்லிக் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இடித்து வச்சணும். அதுக்கப்புறம் ஆனியன், கேரட், பீன்ஸ், நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னால் அந்த கேப்சிகம், கேபேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு கேபேஜோட ஃப்ளேவர் பிடிக்காதனால நாங்கள் ஆட் பண்ணல. அண்ட் ரைஸும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சுட்டு நான் வந்து அதை வடித்து வச்சுட்டேன். ஸோ நல்லா உதிரியாக வடிக்கணும். ஸோ அதுதான் அந்த ஃப்ரைட் ரைஸோட ப்ரொசீஜரு. நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்மெல் இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வந்து கார்லிக் வந்து நல்லா இடித்து போட்டுடணும். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட ஹோல் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சிக்கன் வந்து நான் வந்து சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அண்ட் தென் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த கார்லிக் போட்டோடனே அந்த சிக்கன் வந்து நல்லா போட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணணும். அந்த சிக்கன் நல்லா வேகணும் அந்த எண்ணெயில். நிறைய பேர் வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் அந்த சிக்கன் போடுவாங்க. அப்படி போடுறது வந்துட்டு அந்த சிக்கனோட ஹோல் ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக அடிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிட்டப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ண தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஹங்கேரியன் ஸ்டைலில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நல்லா அந்த சிக்கன் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ரெசிபி பண்ணோன்னா நம்ம அந்த சிக்கனோட அந்த ஆட் ஸ்மெல் பிடிக்காதவங்க, அந்த ஹோல் ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் சிக்கன் கொஞ்சம் ஹாஃபாக வெந்ததுக்கப்புறம் அந்த ஆனியன், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து சில்லி, பச்சை மிளகா, அதை வச்சு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும். அண்ட் தென் வந்து 3 டைப் ஆஃப் அந்த கேப்சிகம், 3 கலர் எடுத்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கேப்சிகமுமே ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது. அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து நல்லா சாப்பிட்லாம். ஸோ கேப்சிகம் வந்து ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து அடிக்கடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கேப்சிகம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க மோஸ்ட்லி நிறைய ஃபுட்டில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஈவன் சாம்பாரில் கூட அவங்க ஆட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு கேப்சிகம்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்டோட சேர்ந்து தான் எனக்கு கேப்சிகம் சாப்பிட்றது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கேப்சிகம்லாம் வந்து சாப்பிட மாட்டோம், எனக்கும் பிடிக்காது. ஸோ எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க. ஸோ வந்துட்டு கேப்சிகம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ரொம்ப சாப்பிட்டு பழகுனால எங்களுக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ எனக்கு உங்களுக்கு செஞ்சு எனக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஹெல்தி ஆப்ஷன் கூட, நிறைய டயட்டில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி கேப்சிகம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதும் கூட. ஸோ நம்ம வந்து அந்த சிக்கனோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து சாட்டே பண்ணிடணும். ஸோ இந்த பேன் வந்து எங்கள் அத்தை வந்து கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து ஆனியன்ஸ் வந்து நான் ஸ்லைஸாக தான் கட் பண்ணுவேன். மோஸ்ட்லி கட் பண்ணிவிட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, நீ என்ன பேன்லேயே கட் பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஸோ நான் லைட்டாக தான் கட் பண்ணுவேன். அது பேனில் வதங்கும் போதே ஆனியன் வந்து கொஞ்சம் நமக்கு பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் ஆனியன் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் கட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். அந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிட்டு நம்ம ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸாக நான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ சாஸஸ்க்கு பதிலாக நம்ம இந்த ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒயிட் பெப்பர் அண்ட் அஜினோமோட்டோ ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது நல்லாவும் இந்த ஃப்ளேவர் நல்லாவும் கொடுக்கும். ஸோ நம்ம அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணலாம். எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சு. ஸோ நாங்கள் அதனால அது மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் 2 பேத்துக்குமே சீஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சீஸ் வந்து சிக்கனை வந்து சாஃப்டன் ஆக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடாக இருந்தாலுமே கொஞ்சம் சீஸ் போட்டு நம்ம ஏதாவது சிக்கன் செஞ்சோன்னா அது சாஃப்ட் ஆயிரும். அண்ட் ஸ்டைலுமே கொஞ்சம் கான்டினென்டல் ஸ்டைல் டிஷ் மாதிரி வரும். ஸோ நான் அதனால் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா வந்துட்டு இது பண்ணிவிட்டு நம்ம சால்ட் லைட்டாக ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட் பண்ணிடணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு எக்கு முன்னாடியே போட்டு ஊற்றிடக்கூடாது. ஏன்னா எக்கு வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம அதை செப்பரேட் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ நாங்கள் 2 பேருக்கு பண்ணனால 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 டம்ளர் அரிசி தான் வந்து இன்றைக்கி போட்டிருந்தேன், பாஸ்மதி அரிசி. ஸோ வந்துட்டு நம்ம 2 எக்கு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளேவர் இந்த ப்ரப்போர்ஷனும் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரைஸ் அதிகமாகி இது கொஞ்சம் கூட தெரியும், இல்லாட்டி இது இந்த சிக்கன் எக்கெல்லாம் கூட ஆகி ரைஸ் கம்மியாக தெரியும். நம்ம எவ்வளோ ப்ரப்போர்ஷன் பார்த்து பண்ணோன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாமே சேர்த்து அந்த எக்கோட வந்து மேரினேட் பண்ணிடணும். ஸோ மேரினேட் எல்லாம் நல்லா சாட்டே பண்ணிடணும். பண்ணுறப்ப வந்து நமக்கு அந்த சிக்கனோ ஸ்மெல்லோ எக்கு ஸ்மெல்லோ எதுவுமே வராது. கொஞ்சம் பெப்பர் ஃப்ளேவர் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணோன்னா ஸோ ரொம்பவே
டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரைஸ் வந்துட்டு நல்லாவே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு அது வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக ரைஸ் வடிப்போம்ல, ஸோ நான் அந்த மாதிரி வடித்து வச்சுட்டு ஸோ அந்த ரைஸ் வந்து பிரேக் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த ரைஸ் வந்து பிரேக்கே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு, நம்ம சால்ட் வேணால் போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே வந்து சால்ட் போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவேன், ஏன்னா அந்த சிக்கன் அந்த இதுலேயும் அந்த டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்பேன் அந்த சிக்கன் எக்கில். அண்ட் இப்போயும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் பாருங்கள், அந்த அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்படியே அந்த நம்ம ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஹோலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளோதான். நம்ம ரொம்ப போட்டெல்லாம் வந்து அந்த கடையில் போடுற மாதிரி தூக்கி போடுறது அப்போல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம 2 தடவை அந்த ஸ்பூனில் அந்த இதில் வந்துட்டு நம்ம நல்லா வந்து இப்படி எடுத்து டர்ன் பண்ணிவிடணும். அந்த ரைஸ் வந்து நல்லா பிரேக் ஆகாமல், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஹோலாக அந்த ரைஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் குழஞ்சிராமையும் இருக்கணும் அரிசி. நம்ம வடிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வடித்தோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பிடிச்சா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போல்லாம் ஒரு 110 120 தராங்க. நம்ம அதுக்கு வந்து 100 rupees ஒரு போன்லெஸ் சிக்கன் வாங்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் இல்லைனாலும் வீட்டில் இருக்க ரைஸில் வச்சு கூட இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு எக்ஸ்பென்சிவ்ஸும் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு 3 வேளை கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சில்லி சிக்கன் வந்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து சில்லி சிக்கனோட ரெசிபியும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்துட்டு நான் எழுந்திரிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு இதுதான் வந்து ஃப்ரைட் ரைஸோட ஹோல் அவுட்புட். ஸோ அந்த கேபேஜ் நாங்கள் போடல, பட் ஆனாலுமே அந்த கேப்சிகம் 3 டைப் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் வந்து பெப்பர்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நம்ம நைட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸோட ரொம்ப பெரிய ஃபேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து அவ்வளோ வெளியே சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ வந்து அன்ஹைஜிக் நிறையா வந்து இந்த பவுடர் சாஸ் எல்லாம் போட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு எக்ஸ்பென்சிவ்ஸும் கரெக்டாக இருக்கும், நம்ம வச்சும் சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த சில்லி சிக்கனோட ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, கடலெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கான்டினென்டல் ஸ்டைலுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைலுக்கு தான் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இது வந்து ஹோலோட ஃப்ளேவரையும் கெடுத்துரும். ஸோ நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எதுவுமே போட தேவையில்லை. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், அப்புறம் வந்து நமக்கு தேவையான இந்த 3 டைப் ஆஃப் கேப்சிகம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து 3 டைப் தான் போடணும் இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு 3 டைப் கேப்சிகம் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நான் 3 டைப்புமே கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு ஆனியன் போட்டுட்டு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த சில்லி சிக்கன் ரெசிபி. ஸோ நம்ம வந்துட்டு இதை நல்லா வந்துட்டு ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு இது கொஞ்சம் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து சால்ட் போட்டு வேக வச்சிடணும். ஸோ இதை நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி இது 3யுமே வந்து ஒரே இதில் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக அந்த வேகிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு தக்காளி இது 3யுமே நான் வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ட் ப்ரப்போர்ஷன் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கனுக்கு ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எங்கள் சித்தி வந்துட்டு ஃபாரின்லேருந்து இந்த சாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த சாஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டொமேட்டோ ஃப்ளேவரில். ஸோ அந்த சாஸ் ஆட் பண்ணிட்டு செஷ்வான் சாஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அவங்க சில்லி சிக்கனில் வந்துட்டு நம்ம சாஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து சாஸ் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கம்மியாக இருக்க சாஸ் தான் பார்த்து வாங்குவேன். ஸோ அதனால் நம்ம சாஸ் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேப்சிகமில் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 kg இந்த போன்லெஸ் சிக்கன் வந்து ஆட் பண்ணிடணும். சிக்கன் வந்து நல்லா வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ 2-3 தடவை நம்ம வந்து 2 பாத்திரம் வச்சு கழுவுனோன்னா அந்த சிக்கனோட அந்த அவுல் ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அந்த சாஸ் இதோட வேறு இதில் எதுவுமே போட தேவையில்லை. வேணால் நம்ம 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து போடலாம்.
ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு அவ்வளோதான் ஃப்ளேவர் வந்து போதும் அப்படின்னா நம்ம இவ்வளோ தான் போடணும். வந்து சுகர் வந்து லைட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், அதாச்சும் ஒரு கையில் எடுத்து ஒரு பிஞ்ச் வந்து போடணும். ஏன்னா சுகர் வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சில்லி சிக்கனுக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் இருக்குது, ஸ்வீட் அண்ட் காரமாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லா நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ½ கிளாஸ் ஊற்றணும். ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். இதுமாரி தான் இது நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு கொத்தமல்லி வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கொரியாண்டரோட அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அது இண்டோ ஸ்டைலில் கொண்டு வந்து நல்லா நான் ஆட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தனால நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அதை நல்லா சாட்டே பண்ணிட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், இந்த டிஷ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நான் பாருங்கள் அந்த கலர் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி ரெட் கலரில் ஆகணும். நம்ம சாஸ் போட்டனால அந்த கலர் வரும். ஸோ இந்த மாதிரி சில்லி சிக்கன் வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் காம்போக்கு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் வித் சில்லி சிக்கன் காம்போ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிட்னாலும் இந்த ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் நான் இது வந்து அந்த 99 ஹோல்சேலில் வாங்கியிருந்தேன்னு சொல்லலை. ஸோ இது நல்லாவே வந்து வாஷ் பண்ணுது நமக்கு கைக்கு படாமல். ஸோ நான் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ குக் பண்ணனால கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு ஸோ நான் வந்து இந்த ஐஸ் வச்சு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணேன். ஸோ இதுவும் 99 பேஜில் தான் அந்த ஹோல்சேல் பேஜில் வாங்கினேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பாய்.